வணக்கம். உங்க பாக்கெட்ல இருக்கிற அந்த 10 ரூபாய் நோட்டு, அதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு தெரியுமா? அது வெறும் ஒரு காகிதம் இல்லைங்க. அது கால்நடைகள், தங்கம், ஏன் கம்ப்யூட்டர் கோடு வரைக்கும் நீண்டு போற ஒரு ஆயிரக்கணக்கான வருஷ பயணம். அந்த பயணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மளோட இந்த பயணத்துக்கு இந்த இன்ஃபோகிராஃபிக் தான் நம்ம கைடு. பணத்தோட ஆரம்ப வடிவமான பண்டமாற்றுல ஆரம்பிச்சு தங்கம், காகித பணம்னு ஒவ்வொரு படியா தாண்டி இன்னைக்கு இருக்கிற கிரிப்டோ கரன்சி வரைக்கும் எப்படி வந்தோம்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. வாங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பணம்னா நம்ம எல்லாருக்கும் நாணயங்கள், நோட்டுகள் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா பணத்தோட உண்மையான கதை அண்ட ஆரம்பிக்கல. அதுக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வயல்கள்ல ஆரம்பிச்சது. ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, மாடுகள் மாதிரி கால்நடைகள் தான் பணத்தோட முதல் வடிவம். சரி, முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இது பண்டமாற்றுல ஆரம்பிச்சு உலோகம் வரைக்கும் போன ஒரு காலம். இதுல மாடு மாதிரியான பொருட்களை பணமா பயன்படுத்துறப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. அந்த சிக்கல் என்ன? அது எப்படி உலோக நாணயங்கள் உருவாக காரணமா இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பண்டமாற்று முறையில இருந்த மிகப்பெரிய சவாலே இதுதான். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருள் வச்சிருக்கிறவருக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருள் தேவைப்படணும். இதுக்கு தேவைகளின் இரட்டை பொருத்தம்னு ஒரு பேரு. யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட மாடு இருக்கு, ஆனா உங்களுக்கு ரொட்டி வேணும். ஆனா ரொட்டி விக்கிறவருக்கு மாடு தேவையில்லைன்னா வியாபாரம் நடக்காது. அப்படியே அவருக்கு மாடு தேவைப்பட்டாலும் ஒரு ரொட்டிக்காக ஒரு முழு மாட்டையா கொடுக்க முடியும்? அதுதான் பெரிய சிக்கல். இந்த இன்ஃபோகிராஃபிக்ல இருக்கிற இந்த பண்டமாற்று சிம்பலை பாருங்க. இதுதான் பணத்தோட முதல் வடிவம். அதாவது ஒரு பொருளுக்கு பதிலா இன்னொரு பொருளை நேரடியா மாத்திக்கிறது. இது சில நேரங்கள்ல சரி வந்தாலும் நாம பார்த்த மாதிரி இது ரொம்பவே திறனற்ற ஒரு முறை. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மூட்டை தானியத்தை சந்தைக்கு தூக்கிட்டு போறதையோ இல்ல கால்நடைகளை ஓட்டிட்டு போறதையோ கற்பனை செஞ்சு பாருங்க. எவ்வளோ கஷ்டம்! அதுவும் இல்லாம உங்க சொத்து எல்லாமே காய்கறியா இருந்தா அது கொஞ்ச நாள்ல அழுகி போயிடும். அப்போ மதிப்பை எப்படி சேமிச்சு வைக்கிறது, எப்படி சுலபமா எடுத்துட்டு போறது? இதுக்கு ஒரு தீர்வு தேவைப்பட்டுச்சு. அப்பதான் இந்த தீர்வு வந்துச்சு. இந்த இன்ஃபோகிராஃபிக்ல பாருங்க, தங்கம் மற்றும் உலோக நாணயங்கள். இது பண்டமாற்றுல இருந்த எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சது. எப்படின்னு கேக்குறீங்களா? தங்கம் அழுகி போகாது. அத சின்ன சின்ன துண்டுகளா பிரிக்கலாம். அதோட ஒரு சின்ன நாணயத்திலேயே அதிக மதிப்பை அடக்கி ரொம்ப சுலபமா எங்க வேணும்னாலும் எடுத்துட்டு போக முடிஞ்சது. இப்போ நாம பணத்தோட வரலாற்றுலயே ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் பணங்கிறது தங்கம் மாதிரி அதுக்கே மதிப்புள்ள ஒரு பொருளா இருந்துச்சு. ஆனா இப்போ பணங்கிறது ஒரு வாக்குறுதியா மாறுச்சு. இது ஒரு பொருளை பத்தினதில்ல, ஒரு நம்பிக்கைய பத்தினது. இந்த ஒப்பீட பாருங்களேன், எவ்வளோ தெளிவா புரியுதுன்னு. இடது பக்கம் தங்க நாணயம், அந்த தங்கத்துக்கே ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா வலது பக்கம் ஒரு பேப்பர் நோட்டு. இந்த வெறும் காகிதத்துக்கு ஏன் மதிப்பு? ஏன்னா இதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா தங்கம் தருவாங்கன்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். இந்த நம்பிக்கை, இதுதான் மனுஷங்க கண்டுபிடிச்சதுலயே ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த இன்ஃபோகிராஃபிக்ல இருக்கிற காகித பணம்ங்கிற இந்த சிம்பல் வர்த்தகத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு டெக்னாலஜி. கிலோ கணக்குல தங்கத்தை தூக்கிட்டு போறதுக்கு பதிலா இந்த லேசான காகித வாக்குறுதிகளை வச்சுக்கிட்டு பெரிய அளவுல வியாபாரம் செய்ய முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்ததுதான் பிளாஸ்டிக் கார்டுகள். நல்லா கவனிச்சிங்கன்னா இது ஒரு புது வகையான பணம் கிடையாது. இது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை டிஜிட்டலா பயன்படுத்துறதுக்கான ஒரு வசதியான சாவி மாதிரி தான். இது பண பரிவர்த்தனைகளை இன்னும் வேகமாக்குச்சு. சரி, இப்போ நாம கம்ப்யூட்டர் யுகத்துக்குள்ள போறோம். இங்க பணங்கிறது கையில தொடக்கூடிய ஒரு பொருளா இல்லாம முழுக்க முழுக்க டிஜிட்டல் தகவலா, அதாவது டேட்டாவா மாறுது. இன்ஃபோகிராஃபிக்ல இருக்கிற இந்த ரெண்டு சிம்பிளையும் பாருங்க, மின்னணு பணம் மற்றும் கிரிப்டோ கரன்சி. மின்னணு பணம்னா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல தெரியிற டிஜிட்டல் நம்பர்ஸ். அது பேங்கோட கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சி அப்படி இல்ல. அதுக்குன்னு எந்த ஒரு பேங்கும் கிடையாது, எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலமா இயங்குற ஒரு முற்றிலும் புதுவிதமான டிஜிட்டல் சொத்து. இந்த கால வரிசை ஒரு ஆச்சரியமான உண்மையை காட்டுது. ஆயிரக்கணக்கான வருஷமா ரொம்ப மெதுவா மாறிட்டு வந்த பணத்தோட பரிணாமம் கடந்த 70 வருஷத்துல மட்டும் எப்படி ராக்கெட் வேகத்துல போயிருக்கு பாருங்க. பிளாஸ்டிக் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு, கிரிப்டோ, அடுத்தடுத்து மின்னல் வேகத்துல மாற்றங்கள். இந்த வேகம் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்த இந்த பயணம் அடுத்து எங்க போக போகுது? கடந்த காலத்தை பார்த்துட்டோம். இனி கொஞ்சம் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், கால்நடை வியாபாரத்திலிருந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வியாபாரம் செய்யற நிலைமைக்கு வந்திருக்கும். பணத்தோட அடுத்த வடிவம் என்னவா இருக்கும்? அது இந்த சார்ட்ல இருக்கா, இல்ல இனிமே தான் வரப்போதா? பணத்தோட கதை இதோட முடிஞ்சிருச்சா, இல்ல இது ஒரு புது ஆரம்பமா? கடைசியா நாம ஆரம்பிச்ச அதே இன்ஃபோகிராஃபிக்கு வருவோம். மாடுகள்ல இருந்து பிட்காயின் வரைக்குமான இந்த பயணம் மனுஷனோட புத்திசாலித்தனத்துக்கும் புது புது தேவைகளுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற திறனுக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்சி. முக்கியமா இந்த கதை இன்னும் முடியல. இதோட அடுத்த அத்தியாயம் நம்ம கண்ணு முன்னாடி தான் எழுதப்பட்டுட்டு இருக்கு.